நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தல் 2024 முடிவுகள். தனி பெரும்பான்மை பெறாத கட்சிகள். மோடியின் கணக்கை மாற்றி அமைத்த இந்திய கூட்டணி. யார் அடுத்த பிரதமர்? இன்னும் பல தகவல்களை இங்கு நாம் அறிவோம். இது சதுரங்க மீடியா வழங்கும் சதுரங்க அரசியல். நான் உங்கள் ஹரிஹரன். நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலுக்கான முடிவுகள் நேற்று வெளியாகின. அந்த முடிவுகள் படி பாரதிய ஜனதா கட்சி 240 இடங்களிலும், காங்கிரஸ் 99 இடங்களிலும், சமாஜ்வாடி பார்ட்டி 37 இடங்களிலும், திரிணாமுல் காங்கிரஸ் 29 இடங்களிலும், டிஎம்கே 22 இடங்களிலும் கைப்பற்றின. இதில் யாருக்குமே ஆட்சி அமைக்கும் அதிக பெரும்பான்மைக்கு தேவையான இடங்கள் கிடைக்கவில்லை. மோடி 400க்கும் மேல் நாங்கள் வெல்வோம் என்று பரப்புரையின் போது சூளுரைத்தார். ஆனால் இந்த இந்திய கூட்டணி முறியடித்தது என்று சொல்வது மிகையாகாது. சறுக்கிய பாஜக வைத்த கணக்கில் எங்கே சரிந்தது என்று பார்ப்போம். பாஜக கோட்டையான உத்தரப்பிரதேசம் இந்தியாவிலே அதிக லோக்சபா சீட்டை கொண்ட ஒரு மாநிலம் ஆகும். அதாவது யார் பிரதம மந்திரி ஆக வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் ஒரு மாநிலமாக உத்தரப்பிரதேசம் திகழ்ந்து வருகிறது. இங்கு ஆட்சியில் உள்ள பிஜேபி அதிக நம்பிக்கையுடன் 80 சீட்டையும் வெல்லலாம் என்று கணக்கு போட்டி இருந்தது. அதற்கேற்றாற்போல் அயோத்தியில் ராமர் கோயிலையும் கட்டி முடித்தனர். ஆனால் நடந்ததோ வேறு. உத்தரப்பிரதேசத்தில் இந்திய கூட்டணியில் அகிலேஷ் யாதவ் மற்றும் ராகுல் காந்தி கைகோர்த்தது யாரும் எதிர்பார்க்காத ட்விஸ்ட். இவர்கள் பெரும்பான்மையான இடங்களை கைப்பற்றினர். அதாவது யாதவ் 37 இடங்களிலும், காங்கிரஸ் 7 இடங்களிலும், பாஜக 33 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது. இதனால் பாதிக்கு பாதி பாஜக கையிலிருந்து உத்தரப்பிரதேசம் நழுவியது. இது அவர்கள் தோற்றதற்கு முதல் காரணம் என்று கூறப்படுகின்றது. அடுத்து பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவில் மொத்தம் 48 இடங்கள் உள்ளன. இதில் கடந்த முறை உத்தவ் தாக்கரே ஆட்சியை கலைத்து ஏக்நாத் சிண்டே மூலம் ஆட்சி மாற்றம் கொண்டு வந்தது பாஜக. ஆளும் மாநிலங்களில் ஒன்றான மகாராஷ்டிரா இங்கு நிறைய இடங்கள் கிடைக்கும் என்று நம்பிக்கையுடன் இருந்தனர். ஆனால் அங்கு நடந்தது வேறு. இந்திய கூட்டணியில் மொத்தம் 48இல் 29 இடங்களை கைப்பற்றியது இந்திய கூட்டணி. இதில் வெறும் 18 இடங்களை மட்டுமே கைப்பற்றியது பாஜக கூட்டணி. இது அடுத்த பெரிய எதிர்பார்ப்புக்கு எதிராக நடந்த ஒரு நிகழ்வு. அடுத்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி. இந்த மாநிலங்களில் 40 தொகுதிகளை உள்ளடக்கிய இந்த மாநிலம் அதிமுக மற்றும் பாஜக நடுவே நடந்த விரிசலில் இந்த தேர்தலில் அப்பட்டமாக தெரிகின்றது. பெரும்பாலான தொகுதிகளில் அதிமுகவுக்கும் பாஜகவும் தனது ஓட்டு வங்கியை பகிர்ந்து கொண்டனர். இதுவே திமுக 40க்கு 40 வெல்ல மூல காரணமாக அமைந்துவிட்டது என்று பலர் கூறுகின்றனர். இந்த 3 மாநிலங்களவையில் அவர்கள் போட்ட கணக்கு பலித்திருந்தால் பிஜேபி தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்திருக்கும் என்று கருதப்படுகின்றது. தென்னிந்தியாவில் தனது பயணத்தை தொடங்கிய பிஜேபி. ஆளும் கட்சியான காங்கிரஸ் கர்நாடகாவில் 9 இடங்களை கைப்பற்றியது. கடந்த தேர்தலில் கர்நாடகாவில் ஆட்சியை பறிகொடுத்த பிஜேபி இந்த தேர்தலில் 17 இடங்களை கைப்பற்றியுள்ளது. ஆந்திர பிரதேசத்தில் தெலுங்கு தேச கட்சியின் கூட்டணியில் இருந்த இந்த முறை 3 இடங்களை கைப்பற்றி ஆந்திர பிரதேசத்தில் தனது கணக்கை தொடங்கியுள்ளது. தெலுங்கானாவிலும் அதேபோல் பாரதிய ஜனதா கட்சி 8 இடங்களை கைப்பற்றியுள்ளது. யாரும் எதிர்பார்க்கா வண்ணம் கேரளாவில் ஓரிடத்தை கைப்பற்றி பாஜக தனது கணக்கை கேரளாவில் தொடங்கியுள்ளது. இருப்பினும் அனைவரும் எதிர்பார்த்த தமிழ்நாட்டில் ஓரிடத்தில் கூட பிஜேபி அல்லது அவர்களது கூட்டணியில் உள்ள கட்சிகள் கைப்பற்றவில்லை. பாண்டிச்சேரியில் கூட்டணி ஆட்சியில் உள்ள பிஜேபி இங்கு தோல்வியை தழுவியது என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து நடக்கவிருக்கும் நிகழ்வு. யார் அடுத்த பிரதமர்? பாஜக 240 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. இது கடந்த 2019ஆம் ஆண்டு தேர்தலை ஒப்பிட்டு பார்க்கையில் 63 இடங்கள் குறைவாக பெற்றுள்ளது. இருப்பினும் மற்ற கட்சிகளை விட அதிக இடங்களை கைப்பற்றியுள்ளது. இந்த முறை பாஜக கூட்டணி அதிக பெரும்பான்மை கையில் வைத்திருந்தாலும் எதிரே இருக்கும் இந்திய கூட்டணி அவர்கள் 232 தொகுதிகளை வென்றுள்ளது. இதைத் தொடர்ந்து அவர்கள் நேற்று நிதிஷ் மற்றும் சந்திரபாபு நாயுடு அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொண்டார்கள் என்று கூறப்படுகின்றது. என்னதான் நிதிஷும் சந்திரபாபு நாயுடும் என்டிஏ கூட்டணியில் இருந்தாலும் அவர்களை தங்கள் வசப்படுத்த இந்திய கூட்டணி தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. பாஜக மோடி பிரதமராக அனைத்து வேலைகளையும் வேகமாக செயல்படுத்தி வருகின்றது.
இருப்பினும் நிதிஷ் அவர்களை நம்ப முடியாத மனநிலையில் பாஜக இருப்பது ஆச்சரியம் இல்லை. ஏனென்றால் தேர்தல் அறிவிக்கும் நாள் முன்பு வரை அவர் இந்திய கூட்டணியில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. பின்பு பாஜகவுடன் கைகோர்த்தார். இதனால் அவருக்கு பல்டி நிதிஷ் என்ற ஒரு பெயரும் உள்ளது. இப்போதைக்கு சந்திரபாபு நாயுடு அவர்களின் கட்சியான தெலுங்கு தேச கட்சி 16 இடங்களுடன் இருக்கின்றது. இவர் இப்பொழுது யாரை ஆதரிக்கிறாரோ அவரே பிரதமர் ஆவார் என்று அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இவர் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் தான் இருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. எது நடந்தாலும் இந்த முறை கூட்டணி ஆட்சி முறையே நடக்கும். ஆகையால் குதிரை பேரம் மற்றும் எந்தெந்த இலாக்கா என்று கட்சிக்குள் போராட்டம் நடக்க அதிக வாய்ப்பு உள்ளது. இன்னும் ஓரிரு தினங்களில் நாம் ஒரு முடிவுக்கு வரலாம். இந்த தேர்தலில் நாம் மிகவும் பார்க்க வேண்டிய விஷயம் கருத்து கணிப்பு. அனைத்து கருத்து கணிப்புகளும் பாஜக 350 இடங்களுக்கு மேல் கைப்பற்றும் என்று கூறிய நிலையில் தேர்தல் முடிவுகளோ அதற்கு மாறாக அமைந்துவிட்டது. இதிலிருந்து மக்கள் தீர்ப்பும் கருத்து கணிப்பு முடிவுகளும் ஒன்றாகாது என்பது அப்பட்டமாக தெரிகின்றது. எதுவாக இருப்பினும் நம் பாரதத்தின் பிரதமர் யார் என்பது இந்த வாரத்தில் தெரிந்துவிடும். அவர்களுக்கு சதுரங்க மீடியா சார்பில் நன்றியையும் அவர் கடமையை நல்லபடியாக ஆற்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. இது சதுரங்க மீடியா வழங்கிய சதுரங்க அரசியல். நான் உங்கள் ஹரிஹரன்.